சென்னையில் பயங்கரவாதிகள் ஊடுருவல், திமுக அடைக்கலம் கொடுத்ததா? காஷ்மீரில் வெடித்த பிரச்னை இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையே இருக்கக்கூடிய மிகப்பெரிய அளவிலான போராக மாறுவதற்கு வித்திட்டது என்றே கூறலாம். தமிழகத்தில் இருந்து, குறிப்பாக சென்னையிலிருந்து ஸ்ரீலங்காவிற்கு 4 காஷ்மீரை சேர்ந்த சம்பவத்திற்கு குற்றவாளியாக கருதப்பட்டவர்கள் சென்னையில் இருந்துதான் ஸ்ரீலங்காவிற்கு தப்பிச் சென்று அங்கிருந்து பாகிஸ்தானிற்கு சென்றுள்ளார்கள் என்ற உளவுத்துறை ரிப்போர்ட் அமித்ஷா அவர்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. இன்னும் 45 பாகிஸ்தானை சேர்ந்த உளவாளிகள் தமிழகத்தில்தான் இருக்கிறார்கள் என்ற தகவல் கிடைக்கப்பெற்றுள்ளது. திமுகவின் ஆட்சியில் இவ்வாறு நடப்பது அரிதே என்றும் பாஜகவினர்கள் தெரிவித்து வருகிறார்கள். குறிப்பாக துணை இராணுவ படையினர் இந்த முறை நிச்சயமாக சென்னையை சூழ வேண்டும். காரணம், பாகிஸ்தானிற்கு பேரிழப்பு. 40க்கும் மேற்பட்ட நபர்களை, பயங்கரவாதிகளை இந்தியா அளித்திருக்கிறது. அதற்கு தக்க பதிலடிகளை பாகிஸ்தான் கொடுக்க உள்ளதாகவும் தெரியப்படுத்தியுள்ளது. இந்த நிலையில்தான் சென்னையில் அடுத்த அட்டாக் நடப்பதற்கு வாய்ப்புகள் இருப்பதாகவும் தற்பொழுது உளவுத்துறை மூலமாக கிடைக்கப்பெற்றுள்ளது. ஏனென்றால் பயங்கரவாதிகள் தமிழகத்தில்தான் இருக்கிறார்கள். இதற்கு முன்னால் 90, 80களில் மும்பையில் பதுங்கியிருந்தார்கள். ஆனால் இப்பொழுது தமிழகத்தை குறிவைத்திருக்கிறார்கள். திமுகவை சார்ந்தவர்கள் யாரோ ஒருவர்தான் அடைக்கலம் கொடுக்கிறார்கள் என்ற தகவல்களும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. யாராக இருந்தாலும் தேச துரோகி என்று கூறி அவருக்கு ஒட்டுமொத்த இந்தியா அடையாளமே இல்லாதவாறு செய்தால் மட்டும்தான் இதுபோன்ற நபர்கள் திருந்துவார்கள், இதுபோன்ற செயலை செய்வதற்கு பயப்படுவார்கள் என்பது சரியா? அவர்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம்? திமுகவில் இருக்கக்கூடிய நபர்கள் நல்லவர்களா என்று கேட்டால் நல்லவர்களும் இருக்கிறார்கள். ஜாபர் சாதிக் போன்ற போதை மருந்து விற்பவர்கள் திமுகவின் அடைக்கலம். கடைசி நொடி வரை கைது செய்யப்பட்ட பிறகுதான் துரைமுருகனால் அங்கீகரிக்கப்பட்டு அவர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டதாகவும் அறிவித்ததையும் நாம் மறந்துவிடக் கூடாது. பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்தியா ஒட்டுமொத்த பாதுகாப்பையும் தமிழகத்தை நோக்கி சூழ்ந்துள்ளது.